ஹலோ சொந்தமே நண்பர்களே நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு தமிழ் யாதவ ப்ரொஃபைலே. தம்பி பேர் வந்து சிவனேசன். இவர் வந்து 20/4/1997 பிறந்திருக்காரு. ஸோ இவரோட படிப்பு பார்த்தோம்னா பிகாம் எம்பிஏ முடிச்சுட்டு ப்ராடக்ட் மேனேஜராக ஹையர் அப்ளையன்சஸ் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இவரோட மாத சம்பளம் பார்த்தோம்னா 80,000 மக்களே. ஸோ இவரோட மாத சம்பளம் 80,000 அப்படின்னும் போது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அது ஒரு 10 லட்ச ரூபா, அதாவது சிடிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட அப்பா வந்து பார்த்தோம்னா செல்வராஜ். இவர் வந்து ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கார். ப்ளஸ் வந்து இவர் வந்து ஏஎஃப்டிசி பிரசிடென்ட், அதாவது முப்படை குழுமம், அதனுடைய பிரசிடெண்ட்டாக இருக்காப்புல. அம்மா வந்து சிவரஞ்சினி. இவங்க வந்து ஒரு டீச்சரு, பிஏ முடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க தமிழ் யாதவருங்கிறதுனால பொதுவாக இவங்க வந்து நாமத்தாலி கூறப்பட சம்பிரதாயம் தான். இவங்களோட சொத்து விவரங்கள் பார்த்தோம்னா இவங்க ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி நான் சொல்லுவேன். அதனுடைய சொத்து விவரங்கள் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இவங்க வசிக்கிறது பார்த்தோம்னா ஈஸ்ட் தாம்பரத்தில் 1 கிரவுண்ட் நிலம், G+1 அப்பார்ட்மெண்ட்டு இன்னொன்று இருக்குது. அது வந்து 2 BHK. அதுக்கப்புறம் வீட்டு மனைங்க காலி வீட்டு மனைங்க அது பார்க்க போனால் 5 சென்ட்டில் 2 வீட்டு மனைங்க இருக்குது. ஒரு வீட்டு மனை செங்கல்பட்டில் இருக்குது. இன்னொரு 4 சென்ட்டில் ஒரு வீட்டு மனை பாலூரில் இருக்குது. ஒரு அரை கிரவுண்ட் நிலம் பெங்களூரில் பூ மார்க்கெட் பக்கத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் செங்கம் அப்படிங்கிற ஊரில் 2 கடை ஒரு வீடு சேர்ந்தாப்பில் ஒரு நிலத்தில் அதை வாடகைக்கு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சொந்த ஊர் திருவண்ணாமலையில் 1 ஏக்கர் நிலம் இருக்குது. அங்கே வந்து விவசாயமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது கூடவே சேர்ந்து 2 வீட்டு மனைங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் சாத்தனூரில் பூர்வீக வீடு ஒன்று இருக்குது, பழைய வீடு. மொத்த வாடகை வருமானம் அப்படின்னு பார்க்க போனால் ஒரு 50,000 70,000 வாடகை வந்துக்கிட்டு இருக்குது. இவங்களுக்கு வந்து சென்னை மற்றும் திருவண்ணாமலை வரன்கள், அதாவது பெண்கள், இவங்களுக்கு ஓகேன்னு சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இவங்களோட பைக்கு கார் பார்த்தோம்னா 2 கார் இருக்குது. அதில் ஒரு காரு ஃபோர்டு இக்கோ ஸ்போர்ட்டு, இன்னொன்று மாருதி ஜென்னு ஜிக்ஸர் பைக் இருக்குது. பாருங்கள், இவங்களை பற்றின மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.